இந்த வயது தான் இருக்கு எனக்கு. அப்போ தம்பிக்கு என்ன வயது? 17? 22. அவர் மாதிரி தான் இருந்த லீவ் தான். ஆமாம். அப்போ எனக்கு என்ன 18, 19 இருக்கும். பாஸ்டர் ரசல் ரோஸ் அவர்கள், நான் சொன்னேன் இந்த ஜெப வீரர் ஐயா, முதலாக சமாதானம் என்ற ஒரு புஸ்தகம் போடுகிறார். அப்பதான் புஸ்தகம் அங்கே பிரிண்ட் ஆகும். அவர் தான் முதல்ல பிரிண்ட் போட்டவர். சமாதானமா ஜெபமா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு, ரெண்டுல ஒன்று தான். அப்போ அந்த புஸ்தகங்கள் நான் ஊருக்கு போகிறேன் என்று தெரிந்தது. நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஐயா சென்ட்ரல் மாஸ்டரா இருக்கிறார். நான் நாசரேத் போட்டேன். அப்போ அந்த புஸ்தகம் பிரிண்ட் ஆன புஸ்தகத்தை பண்டல் போட்டு, எமானுவேல் இதை நீ போடும்போது பாளையங்கோட்டை சென்ட்ரல் பாஸ்டர் லாசரஸ் யாருக்கா தெரியும் நினைக்கிறேன், தெரிந்தவர்கள் இருப்பீர்கள். ஐயா தெரியும், பாஸ்டர் லாசர். இதை அந்த பாஸ்டர்கிட்ட கொடு. அப்போ நான் சின்ன வயது தானே, கொஞ்சம் நடுக்கும். ஐயா பாஸ்டர் மாரெல்லாம் பார்த்தா நடுக்கும், ஏதோ வார்த்தைகள்லாம் மாறிடும் அப்படி. அப்போ நான் பாளையங்கோட்டையில் தான் சென்ட்ரல் பாஸ்டராக இருக்கிறார் லாசர். நான் இறங்கி அங்கே புஸ்தகத்தை கொடுத்து விட்டு நாசரேத் எங்கள் ஊருக்கு போக வேண்டும். அப்போ காலையிலே அந்த ஊரில் போய் இறங்கினேன். அந்த விசுவாச வீடு, அந்த காம்பவுண்டை தேடி நான் போகிறேன். அந்த புஸ்தகத்தை எடுப்போம். அப்படி உள்ள போகிறேன். ஒரு மரத்துக்கு அடியிலே ஒரு கட்டில் போட்டு ஒருவர் படுத்திருக்கிறார். அது நாற்கட்டில். அப்ப நான் போய் கேட்கிறேன், ஸ்தோத்திரம், சென்ட்ரல் பாஸ்டரை பார்க்கணும். கோயம்புத்தூர் சென்ட்ரல் பாஸ்டர் கொடுத்து விட்டாங்க. இப்போ சொன்னார், அப்படியா வை தம்பி. நான் அங்கே வச்சேன். ரெண்டு வார்த்தை பேசிட்டு உட்காருங்க உட்காருங்கன்னு சொன்ன நேரத்துக்குள்ள எனக்கு இட்லி வந்துச்சு. சரி, இட்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டு எனக்கு குழப்பம், நீங்கள் தான் பாஸ்டரான்னு கேட்கலாமா, கேட்டால் தப்பாயிடுமா, கன்ஃபியூஷன்லேயே நான் அங்கேருந்து புறப்பட்டேன். ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். நடந்ததுங்க ஒன்று கூட நான் கூட்டி பற்றி சொல்லலை. எனக்கு அவர் வேற ரொம்ப கோபி. பாஸ்டர் ரசமையா நிற்க முடியாத அவர்கிட்ட. இப்படி மெசேஜ் கொடுக்கும்போதெல்லாம் மைக்கு அலாரம் எல்லாம் கீழே விடும். ஐயா மெசேஜ் கொடுத்தாருன்னா அவர்கிட்ட போய் என்ன பதில் சொல்றது அப்படின்னு யோசனை. ஐயா பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றதா, யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துன்னு சொல்றதா, ஒன்றும் புரியல. அப்போ எனக்கு ஒரு செய்தி கிடைக்கும். நாசரேத் கன்வென்ஷன் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் லாசர், பாளையங்குடி பாஸ்டர் லாசர் தான் பேசுறாங்க. அப்பா பார்த்துடலாம், விஷயம் பார்த்துடலாம். அப்போ அந்த ஈவினிங் காஸ்பல் மீட்டிங், பெரிய கன்வென்ஷன், பிரதான கூட்டம், செய்தி டைம் ஷேர் போட்டிருக்கேன். வந்து உட்காருங்க. என்ன நினைச்சுக்கங்க, வெளியே ஊழியம் செய்யறவங்களை பார்த்தே பழகி போயிருந்தேன். நான் பேர் சொல்ல விரும்பல, எதுக்கு பேர் சொல்லிச்சு. வெளியே ஊழியம் செய்யறவங்களெல்லாம் பார்த்தே பழகி போயிருந்தேன். எனக்கு மாலை மாலையா கண்ணீர் வடிஞ்சிச்சு. இவ்வளவு பெரிய பாஸ்டர், இவ்வளவு பெரிய தாழ்மையா, என்னமா அதான் அந்த வசனத்துல பார்க்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 இருந்ததான இந்த சுபாவம் யாருக்குள்ள வந்தது? தேவ மனுஷர்களுக்குள்ளே, தேவதாசர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே. அல்லேலூயா, ஆமென். அதுதான் அங்கே வசனம் சொல்லுகிறது. ஒன்றான மெய் தேவனாகி உம்மை நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே பெரிய கட்டடங்கள். 100 லட்சம் கொடுத்து வாங்குற கார்கள், இவைகள் ஆசீர்வாதமாக இருந்தாலும் கூட நிலையான ஆசீர்வாதம் இது
நித்திய ஜீவன். Hallelujah. ஹல்லேலூயா.